அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாம் புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே. என் அருமை நண்பர்களே, மன்னனுக்கு வரும் ஆபத்தானது கோபம். கோபம் வரும்போது நாம் என்ன செய்கிறோம், நாம் என்ன பேசுகிறோம் நமக்கே தெரியாது. ஒரு நிமிட கோபம் பல வருட நட்பை முறைமையும் அழித்துவிடும். பாடம் என்பது நம்முடைய ஆசைகள் மட்டுமல்ல, நம்முடைய கோபத்தை கட்டுப்படுத்திக் கொள்ளும் பாதமாக இருக்கிறது. இதை பற்றிதான் நான் பேச போகிறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீரத்திற்கு ஒரு புதிய இலக்கணம் சொன்னார்கள். பொதுவாக நாம் யாரை வீரன் என்போம்? மல்யுத்தத்தில் மற்றவர்கள் தூக்கி எறிபவனை வீரன் என்போம். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மல்யுத்தத்தில் மற்றவர்கள் தூக்கி எறிபவனை வீரன் அல்ல, கோபம் வருவது தன்னை கட்டுப்படுத்துவதே வீரன் ஆவார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், கோபம் வரும்போது நாம் என்ன செய்ய வேண்டும் என்று 4 எளிய வழிகளில் சொன்னார்கள். ஒன்றாவது அவுது ஓதுதல். கோபம் ஷைத்தானிடமிருந்து வருகிறது. எனவே அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் ஓதுங்கள், கோபம் தணியும். இரண்டாவது மௌனமாக இருப்பது. கோபத்தில் நாம் பேசும் வார்த்தைகள் தீயை போன்றிருக்கும். அதன் காரணமாக கோபம் வரும்போது நாம் வாயை திறந்து பேசாமல் மௌனமாக இருக்க வேண்டும். நிலைகளை மாற்றுதல். நம்ம யாராவது ஒருத்தருக்கு கோபம் வந்தால் அவர்கள் நின்றிருந்தால் அமர்ந்து கொள்ளட்டும். கோபம் தனியவில்லை என்று தடுத்துக் கொள்ளட்டும். உதவு செய்வது. கோபம் தீ போன்றது. தீ போன்றது. தீயை அணைப்பதற்கு தண்ணி வேண்டும் இல்லையா? அதனால் கோபம் வரும்போது நாம் உதவு செய்ய வேண்டும். அந்த தண்ணீர் நம் உள்ளத்தை குளிர்ச்சியாக்கும். ஒரு முறை ஒரு மனிதன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் இருந்து, எனக்கு ஒரு நல்ல உபதேசம் செய்யுங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கோபப்படாதே. அவர்கள் மீண்டும் மீண்டும் கேட்டனர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு முறையும் சொன்னார்கள், கோபப்படாதே என்று சொன்னார்கள். இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்வது, கோபத்தை தவிர்க்க வேண்டும். கோபம் என்பது நம்முடைய நன்மைகள் அடித்துவிடும். கோபத்தை கட்டுப்படுத்துகிறான் அல்லாஹ் நேசிக்கிறார். கோபத்தை கட்டுப்படுத்தும் வீரனாக அல்லாஹ் எங்களை ஆக்கி வைப்பானாக. அமீன். வாஹிது தாவனா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.